கூலியின் கதை ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு ஆச்சரியம். வணக்கம் நண்பர்களே, ஆச்சரியமூட்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகி வரும் கூலி படம் பற்றிய ஒரு ரகசிய தகவல் தமிழ் சினிமா உலகையே அதிர வைத்திருக்கிறது. இது வெறும் ஒரு திரைப்படத்தின் கதைக்களம் அல்ல, ஒரு ரஜினி ரசிகரின் இதயத் துடிப்பை அதிகரிக்கச் செய்யும் ஒரு கதை. கூலியின் கதை தெரிஞ்சிருச்சா? ரஜினி ரசிகர்களை அதிரவைக்கும் இன்டர்வெல் பிளா. இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது. நண்பர்களே, லோகேஷ் கனகராஜ் படங்களின் ஸ்பெஷல் என்ன? மர்மம், எதிர்பாராத திருப்பங்கள் மற்றும் ஒரு புதிய உலகத்தை உருவாக்குவது. கூலி படத்தின் முதல் அறிவிப்பிலிருந்தே அதன் கதைக்களம் என்னவாக இருக்கும் என்று நாம் அனைவரும் கற்பனை செய்து கொண்டிருந்தோம். ஒரு கூலித் தொழிலாளியின் கதை என்று சொன்னபோது அது ஒரு சாதாரண கதை என்று நினைத்தோம். ஆனால் உண்மை அதுவல்ல. கூலியின் மர்மம் ஒரு சாதாரண மனிதன் அல்ல. படத்தின் கதையின் மையம் ஒரு கூலித் தொழிலாளியைப் பற்றியதுதான். ஆனால் ஒரு சாதாரண கூலித் தொழிலாளியைப் பற்றியது அல்ல. அவர் ஒரு பெரிய துறைமுகத்தில் வேலை செய்கிறார். அவர் தனது கடந்த காலத்தை மறைத்து ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்கிறார். ஆனால் அவர் நிஜத்தில் யார்? அவர் ஒரு காலத்தில் கடலோரப் பகுதியில் தங்கம் மற்றும் வைரம் போன்ற விலை உயர்ந்த பொருட்களை கடத்தும் ஒரு மாஃபியா கும்பலின் தலைவர் என்று ஒரு தகவல் கசிந்துள்ளது. இது நமக்கு ஆச்சரியத்தை அளிக்கிறது அல்லவா? இந்த கதாபாத்திரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனது இயல்பான நடிப்பால் ஒரு கூலித் தொழிலாளியின் வாழ்க்கையை நம் கண்முன்னே நிறுத்துவார். அவரது உடல் மொழி, அவரது செயல் அனைத்தும் நமக்கு ஒரு புதிய அனுபவத்தை அளிக்கும். அதிரவைக்கும் இன்டர்வெல் பிளாக் ரஜினியின் மாஸ் அவதாரம். இப்போதுதான் கதை இன்னும் சூடுபிடிக்கிறது. லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தில் ஒரு சாதாரண ரஜினி ரசிகனின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் ஒரு அதிரடி இன்டர்வெல் பிளாக் காட்சியை வடிவமைத்திருக்கிறார். படத்தின் முதல் பாதி ரஜினி ஒரு கூலித் தொழிலாளியாக வாழும் வாழ்க்கையை மையமாக வைத்து நகரும். ஆனால் இடைவெளிக்கு முன்பு வரும் காட்சியில் கதைக்களம் முற்றிலும் மாறும். ஒரு பிரம்மாண்டமான கப்பலில் நடக்கும் ஒரு அதிரடி ஆக்ஷன் காட்சியில் ரஜினிகாந்த் தனது உண்மை அடையாளத்தை வெளிப்படுத்துவார். அதுவரை ஒரு அமைதியான கூலித் தொழிலாளியாக பார்த்த ரசிகர்கள் அந்த காட்சியில் மாஃபியா தலைவன் ரஜினிகாந்தை காண்பார்கள். இது ஒரு ரஜினி ரசிகன் எப்போதுமே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் ஒரு மாஸ் அவதாரம். இந்த எதிர்பாராத திருப்பம் படத்தின் இரண்டாம் பாகத்திற்கான ஆவலையும் எதிர்பார்ப்பையும் பன்மடங்கு அதிகரிக்கும். வாழ்க்கைத் தத்துவங்கள், கூலியின் கதையில் புதைந்துள்ள இரகசியங்கள். கூலி படம் வெறும் ஒரு ஆக்ஷன் படமாக இல்லாமல் ஆழமான வாழ்க்கைச் செய்திகளையும் கொண்டிருக்கும் என்று தெரிகிறது. மறைக்கப்பட்ட கனவுகள், ஒரு கூலித் தொழிலாளியின் கனவுகள், போராட்டம் மற்றும் கடந்த கால இரகசியங்கள் எப்படி அவரது வாழ்க்கையை ஒரு புதிய பாதைக்கு மாற்றுகிறது என்பதை இந்த கதை உணர்த்துகிறது. இது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் புதைந்துள்ள ஆற்றலையும் மறைக்கப்பட்ட திறமையையும் வெளிப்படுத்துகிறது. மாற்றம் என்பது அவசியம். வாழ்க்கையில் நாம் ஒரு கட்டத்தில் பழைய அடையாளங்களை விட்டுவிட்டு புதிய பாதையை தேடிச் செல்கிறோம். இந்த மாற்றம் நம்மை ஒரு புதிய வாழ்க்கையை நோக்கி நகர்த்துகிறது. இந்த கதை மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு நகர்த்துவதன் அவசியத்தை எடுத்துரைக்கிறது. தன்னம்பிக்கையின் சக்தி. எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கையை இழக்காமல் இருந்தால் ஒரு சாதாரண மனிதனும் அசாத்தியமான செயல்களைச் செய்ய முடியும். கூலியின் கதை தன்னம்பிக்கையின் சக்தியை உணர்த்தும் ஒரு உத்வேகக் கதையாக அமையும். முடிவுரை. இந்த தகவல்கள் ரஜினி ரசிகர்களாகிய உங்களின் எதிர்பார்ப்புகளை இன்னும் அதிகரித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த படம் வெறும் ஆக்ஷன் படமாக இல்லாமல் ஆழமான வாழ்க்கைச் செய்திகளையும் கொண்டிருக்கும். கூலி படம் குறித்து உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் தயங்காமல் கேட்கலாம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.